ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஓப்போவில் இந்த ரினோ சீரிஸ் எப்பயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரினோ 6 ப்ரோ வீடியோ போடும்போதே வந்துட்டு ரினோ 6ம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. ரினோ 6 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுக்கான ஒரு ஃபீல் கொடுத்தது. அண்ட் இதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன, இது மிட்ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் ஃபோனா அப்படின்றது இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரிவ்யூவாகவே நம்ம வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு லைக் மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 6000 லைக் நம்ம ரீச் பண்ணுறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வீடியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது நானும் தெரிஞ்சுப்பேன். ஒரு சின்ன பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பண்ணுற லைக் வந்துட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணோம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே OPPO Reno6 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் 5G. அண்ட் பேக் சைடில் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ், கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற கேமரா இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரை அப்படியே ஸ்லைட் டைப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற நார்மல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, கேஸ் ஒன்று டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரியலாகவே டிசைன் பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிசைனாக இருக்குது. டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு கேஸும் போட்டு பார்த்தேன். நல்லா தான் வந்து ஃபிட் ஆகுது. ஆக்சுவலாக டிசைனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்புறம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 65 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம குயிக்காக வந்து சார்ஜ் ஏறுது. அண்ட் டைப் சி கேபிள் செம்ம குவாலிட்டியான ஒரு கேபிளும் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்ஃபோன், அதுவும் டைப் சி இயர்ஃபோன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் செம்ம இம்ப்ரெஸ் ஆனது இதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரியலாகவே சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து மெட்டல் ஃப்ரேமு, ஃப்ளாட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கக்கூடிய கர்வ் டிசைனாக இல்லாமல். அண்ட் அதே மாதிரி பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட இருக்குது. ஆக்சுவலாக கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்லார் பிளாக் அப்படின்றது தான் இப்போ நம்ம கையில் வச்சிருக்கக்கூடியது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம OPPO Reno6 Pro வீடியோ போடும்போது அந்த அரோரா கலர் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் இப்போ ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 கலர் வேரியண்ட்டுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசா படல. பார்க்கும்போது லைட்டா அப்படியே லுக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா iPhone 12 மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.59 mm, வெயிட் 182 கிராம் இருக்கு. இதனால நல்லாவே கைக்கு அடக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெயிட் இருக்கிற ஃபீலுமே வந்து இல்லை. இதனால தான் எனக்கு டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு காம்பேக்டா ப்ரீமியம் லுக்ல ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னா ரியலாகவே இது சூப்பராக இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது பெசல்ஸ் எல்லாமே செம மினிமம் பெசல்ஸாக இருக்கு. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் கிடைக்குது. அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட்டுமே இருக்கு. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது HDR கண்டென்ட் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே விசிபிளாக நல்லா இருக்கு. மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 800 nits வரைக்கும் இருக்கு. இண்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் 500 nits வரைக்கும் இருக்கும். ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி OPPO அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அதையுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek ப்ராசஸர் தான் வருது. MediaTekோட Dimensity 900 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு 5G மோடம் சப்போர்ட் இருக்கக்கூடிய 5G ப்ராசஸர். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மொபைலில் இந்த ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் வேரியன்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் ரேமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஸ்டோரேஜில் இருந்து ஒரு 5GB வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து உங்களால் பண்ண முடியும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 13GB வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜாக வர மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த விர்ச்சுவல் ரேம் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப் வந்து அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆப் எகைன் ஓப்பன் ஆகிறது கூட ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கேம் பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டான கேம் பிளே கிடைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே நல்ல ஒரு டிவைஸாக இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன், டாப் சைடில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் பாட்டம்ல சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். டியூவல் 4G சப்போர்ட்டோட தான் இருக்கு. SD கார்டு எக்ஸ்டெண்டபிளா உங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது இதுல. அண்ட் நெக்ஸ்ட் பக்கத்துல
பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இதில் குறை அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போவோட ஓன் கலர் ஓஎஸ் 11.3 ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ், தேவையில்லாத சில ஆப்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. டிஃபால்ட்டாக இவங்களோட ஆப்பே பார்த்தீங்கன்னா சில ஆப்பெல்லாம் தேவையில்லாமல் உள்ளதெல்லாம் இருக்குது. நீங்கள் தேவையில்லை அப்படின்னும் போது ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் மோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது வீடியோ ஓடும் போதே வந்துட்டு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ஆஃப் ஆயிரும், ஆடியோவும் கேட்காது. பட் இந்த மோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே மட்டும் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். பட் யூடியூப் வீடியோலாம் வந்து ரன் ஆகும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்புமே அப்படியே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் கேமிங் மோடு இருக்குது. கேமராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னாலே அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ஓப்போவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி ரிசல்ட் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக 0 to 100% வர்றதுக்கு 28 நிமிஷம் ஆகும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ண லைவ் ரிசல்ட்டுமே இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நான் லைவா டெஸ்ட் பண்ணும்போது வந்த ரிசல்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றது தெரியும். 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. 21% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் டைமே எடுத்துக்கிச்சு. 30% சார்ஜ் ஆகிறதுக்கு 8 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 40% சார்ஜ் ஆகிறதுக்கு 12 நிமிஷம் ஆச்சு. 50% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 15 நிமிஷத்துல 50% சார்ஜ் வந்துருது. ஸோ இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 28 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் சார்ஜ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 90% வரதுக்கு 32 நிமிஷத்துல வந்து 90% வந்துருச்சு. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 37 நிமிஷம் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. 37 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் அப்படின்றது வேற லெவல் தான். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து காலையில வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது சாயங்காலம் இல்லாட்டி நைட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ அந்த 1 டேக்கான சார்ஜ் வந்து நல்லாவே நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனும் நல்லாவே பூஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலேயுமே வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்ல ஒரு பிளர் எஃபெக்ட் கிடைக்குது பேக்ரவுண்ட் வந்துட்டு. நெக்ஸ்ட் பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஃபோட்டோஸ் அவுட்புட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக போர்ட்ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க. பேக் சைட்லாம் வந்துட்டு எட்ஜ் டிடெக்ஷனும் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதில் ஏஐ எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீனை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேச்சுரேஷன் லெவல்லாம் நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் 8 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒயிட் கவர் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS எடுக்கலாம். 1080 பிக்சல் 60 FPS இல்லை 30 FPS வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். அண்ட் வீடியோலேயே நீங்கள் வந்து போர்ட்ரேட் வீடியோஸும் எடுத்துக்க முடியும். நார்மலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு போர்ட்ரேட் கிடைக்குது. ப்ளஸ் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனில் என்னெல்லாம் குறை இருக்குது, என்ன ஹைலைட் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது டிசைனும் நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் AMOLED டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. ஓஎஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்தோம் அப்படின்னா கேம் பிளே தாராளமாக ப்ளே பண்ண முடியுது. 5G ப்ராசஸர் கொஞ்சம் அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்பவே வேற லெவலில் பண்ணுது. 1 டே சார்ஜ் நிக்கிறது வந்து இந்த பிரீமியம் போனுக்கு இந்த பேட்டரி கெபாசிட்டிக்கு ரொம்பவே நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில ஆப்ஸை வந்துட்டு டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது. அதுவும் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் குறையா தோணுது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கலாம். இனிமே இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய குறையா எனக்கு தோணுது. அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இதுல 1080 பிக்சல் 60 fps கூட நம்மளால ஃப்ரண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. 30 fps பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு குறைகளா வந்து தோணுச்சு. அண்ட் ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸுக்கு கண்டிப்பா இந்த டிவைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். தாராளமா வாங்கலாம். அதே சமயம் RAM அண்ட் ஸ்டோரேஜ் அதிகமா வேணும், கர்வ்டு டிஸ்பிளேயோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா Reno 6 Pro வந்து தனியா ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.